பெருமாள் அலர்ஜி. அபிராமி அந்த அதில் 40, 59, 75 மட்டும் படிங்க, விட்டுறாதீங்க. ஆனால் அனுகூலம் ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளோட ஒரு 2 மாதம் ஒரே டென்ஷனாக இருந்தீங்களா, அதெல்லாம் மாறிடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஜம்முன்னு ஆகிடும். துணை அல்லது துணைவியார் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத குழப்பம் இருந்ததா, அதெல்லாம் மாறிடும். டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும், எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். மனதில் இந்த பாரங்கள் குறையுமா, சங்கடங்கள் தீருமா, வியாபாரத்தில் அற்புதங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த சிக்கலெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றங்கள் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு? சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் அலர்ஜி மட்டும் முக்கியம் இல்லை, விநாயகருக்கும் முக்கியம், குலதெய்வத்துக்கு அதீத முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி சங்கடங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் அசால்ட்டாக டீல் பண்ணுவீங்க. பதட்டம் குறைஞ்சிரும், கத்தனா வேலைக்கு ஆகாதுன்னு நினைப்பீங்க. லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பெரிய சந்தோஷம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். யோக பலங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? சிம்ம ராசிக்காரர். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தெய்வ யாத்திரைகள், தெய்வ திருப்பணிகள் போராதா, எல்லாமே கிடைக்குமே. மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலுக்காவது போயிட்டு வந்துடுவீங்க. ஆடை ஆபரணம்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடிய ராசி யாரு? சிம்மம்.